லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்க கூலி படம் தொடர்பான விமர்சனத்தை இப்போதே இன்சைட் ரிப்போர்ட் என நெட்டிசன் ஒருவர் வெளியிட்டிருப்பது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. ஒவ்வொரு படத்துக்கும் யாராவது இப்படி படம் வெளியிடுவதற்கு முன்பே விமர்சனங்களை பதிவிட்டுட்டு வராங்க. படம் வெளியான பின்னர் தான் அந்த விமர்சனம் உண்மையா அல்லது பொய்யா என்றே ரசிகர்களுக்கு தெரிய வரும். தற்போது அலெக்ஸ் என்பவர் சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்க விமர்சனம் ஒன்று வைரல் ஆகிட்டு வருது. அதாவது இன்சைட் ரிப்போர்ட் என கூலி படம் குறித்து அவர் சொன்ன விஷயத்தை நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். அதாவது கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கியிருக்காரு. மேலும் கபாலி படத்திற்கு பிறகு ரஜினிகாந்தோட நடிப்புக்கு இந்த படம் செமத்தியான தீனி போட்டுள்ளது என அலெக்ஸ் என்பவர் தனது எக்ஸ்தல பக்கத்துக்கு கூலி படத்துக்கான முதல் விமர்சனம் என ட்வீட் ஒன்றை பதிவிட்டிருக்காரு. நாகார்ஜுனா தன் படத்திற்கு முதுகு தண்டு என்றும் அவரை தொடர்ந்து ஸ்ருதிஹாசன் கதாபாத்திரம் தான் படத்தை மொத்தமாக தாங்கி போகிறது என்றும் அமீர்கான் கேமியோ வரும் சீன் தியேட்டரை ஸ்டேடியம் ஆக்கிவிடும் என்றும் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் லோக்கி ஒளித்து வைத்திருக்கார் என்றும் பதிவிட்டிருக்காரு. மேலும் கூலி படத்தோட மெயின் வில்லனே சைமன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க நாகார்ஜுனா தான் என படக்குழுவினர் சொல்லி வரும் நிலையில் நாகார்ஜுனா மெயின் வில்லன் கிடையாது. மேலும் மெயின் வில்லன் யார் என தெரியும் போது பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும் என்று சொல்கிறாரு. சத்யராஜ் தான் படத்தில் மெயின் வில்லனாக இருப்பார் என்று ரசிகர்கள் கெஸ் செய்து வராங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியாகும் படங்கள் பெரும்பாலும் மிக பெரும் வெற்றி படங்களாக மாறிடும். சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன் படமே சன் பிக்சர்ஸுக்கு லாபகரமான படம் தான் என பாண்டியராஜ் சமீபத்தில் சொல்லியிருந்தார். ஜெயலலிதா படத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிச்சிருக்க நிலையில் மீண்டும் ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் மற்றும் அனிருத் இந்த முறை இன்னொரு காஸ்ட்லி கார்கள் பரிசாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அதையும் தாண்டி கலாநிதி மாறன் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கின்றாங்க. வரும் ஆகஸ்ட் 14 வெளியாக இருக்கிற கூலி படம் ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வார் 2 படம் ஐமேக்ஸ் தியேட்டரை ஆதிக்கம் செலுத்த காத்திருக்கு. மேலும் இந்த படம் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும் என விமர்சனங்கள் வந்த கொண்டும் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் வின்டேஜ் காட்சி, அதாவது ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் ரஜினி வின்டேஜ் காட்சி கண்டிப்பாக ரசிகர்களுடைய கிளாப்ஸை அள்ளும் எனவும், அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவே கிடையாது, எல்லாருமே வில்லன் தான் என ஒரு பக்கம் விமர்சனங்கள் வந்த வண்ணம் தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படம் கண்டிப்பாக பந்தயம் அடிக்குமா அடிக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் முடிச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.